ஆர்கே நகர் தொகுதியில் முதலமைச்சர் ஜெயலலிதா மீண்டும் போட்டியிடுவது குறித்து அத்தொகுதி மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை தற்போது பார்ப்போம். தமிழகத்தின் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மீண்டும் ஆர்கே நகரிலே நிற்பது எங்களுக்கு மீண்டும் வெற்றியின் சின்னமான இரட்டை இலை சின்னத்திலே நிற்பது இந்த ஆர்கே நகர் பகுதியில் உள்ள மக்களுக்கு அனைவரும் விழா கோலம் போல மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். ஏனென்றால் ஆர்கே நகர் பகுதியிலே பல எண்ணற்ற செயல்களை மாண்புமிகு அம்மா அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அம்மா இடைத்தேர்தலில் போட்டிட்டாங்க. இடைத்தேர்தலில் போட்டிட்டு அந்த கொஞ்ச காலகட்டத்தில் ஆர்கே நகர் தொகுதிக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ரோடு சாலையில் நல்லா அருமையாக போட்டிருக்காங்க. தொழிற்சாலை அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா இது. இதில் நிறைய தொழிலாளிகளும் அடித்தள மக்கள்லாம் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தேவையான திட்டங்கள் எப்போவே அறிவிச்சிட்டாங்க. ஆனால் இதுக்கப்புறம் அவங்க இங்கே வின் பண்ணாங்கன்னா இன்னும் நிறைய திட்டங்கள் அறிவித்து நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் நன்றியுடன் எதிர்பார்க்குறோம். அவங்களுக்கு தான் எங்களுடைய எல்லோருடைய வாக்குகளையும் பொன்னான வாக்குகளை அவங்களுக்கு தான் நாங்கள் தருவோம். நல்லா எங்களுக்கு நல்ல திட்டங்கள்லாம் நிறைய அறிவிச்சிருக்காங்க. காலேஜ் திறந்துருக்காங்க. நல்லா எங்கள் தொகுதிக்கு நல்லா நிறைய ரோடு போட்டிருக்காங்க. விளக்கு வசதியெலாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதனால் மேலும் அவங்களையே எதிர்பார்க்குறோம். அவங்க தான் கண்டிப்பாக வரணும். எங்களுக்கு இன்னும் நல்லா செய்வாங்கன்னு நினச்சி நாங்கள் எதிர்பார்க்குறோம். நாங்கள் அம்மா ஆல்ரெடி இடைத்தேர்தலோட இப்போ பொது தேர்தலில் 3 லட்சம் ஓட்டு கண்டிப்பாக வாங்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இது வரைக்கும் 234 தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெற்றி பெற வேட்பாளர் தான் போட்டுக்கிறாங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அம்மா எங்களுக்கு ஆர்கே நகரில் நிற்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். எங்களுக்கு சென்னை சிட்டிக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு அம்மா நிற்கிறது. இந்த 6 மாதம் இடைத்தேர்தலில் அம்மா இந்த ஆர்கே நகரில் ஜெயித்தாங்க. ஒரு 5 வருஷம் செய்ய முடியாத சாதனைகளை அவ்வளவும் செஞ்சுருக்காங்க. மேற்கொண்டு இப்போ மீண்டும் இடைத்தேர்தலில் அவங்க இந்த பொதுத் தேர்தலில் நிற்கிறாங்க. அவங்க மீனவர்களுக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அது முன்னே அவங்க செஞ்சிடுவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது.